வணக்கம். என்னுடைய பெயர் செல்வபிரீதா. பெருங்காமநல்லூர் வீரமங்கை மாயக்கால் மகளிர் நலச்சங்கத்தோட தலைவர். தற்போது திமுக அரசு அரசாணை 40 வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா அரசு கள்ளர் பள்ளிகளையும் அரசு கள்ளர் விடுதிகளையும் அரசுடைமையாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது மற்ற பள்ளிகள் போல பொது பறிப்பணத்துல உருவானதில்ல. பிரமலை கள்ளர் சமூகத்துடைய தலைக்கட்டு வரியில கள்ளர் காமன் ஃபண்ட்ல உருவானது. முழுக்க முழுக்க எங்களுடைய இடம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நிலத்துல உருவானது. நாங்களே கள்ளர் காமன் ஃபண்ட் உருவாக்கி எங்களோட நிதியில தான் அந்த பள்ளி உருவாச்சு. இது எங்களுடைய சொத்து, பிரமலைகளோட சொத்து. இதை அரசு நிர்வகிக்கலாமே தவிர அதை பெயர் மாற்றவோ இடம் மாற்றவோ அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இந்திய அரசு சட்டப்படியே கிடையாது. சோ இத இவங்க செய்யறதுக்கு 2 காரணம். ஒன்னு, பிரமலைக்கள்ளர் சமூகத்துடைய வரலாறு அழிக்கணும். குற்றப்பழங்குடி சட்டம், கிரிமினல் டைப்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட இந்த கருப்பு சட்டத்துக்கு எதிராக போராடின வீர தியாகிகள் நினைவாக பிரிட்டிஷ் அரசு விக்டோரியா மகாராணி அரசாணையின் கீழே இந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த வரலாறை நாங்க மீட்டெடுக்கணும். அத பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்கள்ல நாங்க சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நிறைய மனுக்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சு இந்த வரலாறு வெளிவரதுக்கு முன்னாடி அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கள்ளர் பள்ளிகளை இருட்டடிப்பு செஞ்சு அதை அரசுடைமையாக்க முயற்சி பண்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது. கள்ளர் பள்ளிகள் 1920ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கப்பட்ட ஆண்டு முதல் 1947 வரை போலீஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் கல்வித்துறைக்கு மாறுது. கல்வித்துறைக்கு மாறும்போது கள்ளர் பள்ளிகள் தனி கலெக்டர் தலைமையில கள்ளர் ரெக்ளமேஷன் செயல்பட்டு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அங்க வேலை பார்க்கிறவங்க, ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே பிரமலைக்கழகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்த கலைஞர் ஆட்சி காலத்துல வரும்போது பிரமலைக்கழகர்கள் 11-12ஆம் வகுப்புக்கு பொது பிரிவு அறிவிச்சாங்க. அப்போ அதுல பிரமலைக்கழக வேலை வாய்ப்பு பறிபோச்சு. அடுத்து 6, 7, 8, 9, 10 பொது பிரிவுக்கு மாத்திட்டாங்க. அதுல பிரமலைக்கழகோட வேலை வாய்ப்பு பறிபோச்சு. இப்ப இருக்கிறது 1 முதல் 5 வரை மட்டும் தான் பிரமலைக்கழகர்கள் ஆசிரியர்களா இருக்க முடியும். இன்னொன்னு 55 கள்ளர் விடுதிகள்ல பிரமலைக்கழக ஆசிரியர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு இருக்கு. கள்ளர் பள்ளிகள் அரசு பள்ளியா மாறும்போது பிரமலைக்கழகர்களுக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச வேலை வாய்ப்பும் உரிமைகளும் பறிபோகும். இது இந்த மக்களோட கல்வி, சமூக, பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும். இதை நாங்க ஒரு காலத்திலையும் அனுமதிக்க முடியாது. இதை அரசு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களோட உரிமை, எங்களோட வேலை வாய்ப்பு எங்களோட பள்ளியில எங்களுக்கு இல்லைன்றதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிர் மூச்சு இருக்கிறவரை அதுக்காக போராடுவோம். கள்ளர் பள்ளிகள் எல்லாமே கிராமப்புறங்கள்ல மிக அருகாமையில எங்களுக்கு இருக்கு. எந்த பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமத்துலதான் அந்த பள்ளிகள் இருக்கு. கிராமத்துல இருக்க பிரமலைக்கழகர்கள் மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய மக்களும் இந்த பள்ளியில படிச்சு பயன்பட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல இந்த கள்ளர் பள்ளிகளையும் அரசு பள்ளியாக மாற்றி குறைவான இருக்கு கிராமத்துல இருக்கு அதை ஒருங்கிணைச்சு பள்ளிகள் எல்லாமே ஒரு 10 கிராமத்துல இருக்க பள்ளியை ஒருங்கிணைச்சு ஒரு ஊர்ல போட்டாங்கன்னா இந்த 10 ஊர் கிராமத்துல இருக்க அருகாமை பள்ளிகள் எங்களுக்கு ரொம்ப தொலைவுல மாறிடும். கிராமப்புற மாணவர்கள் இன்னுமே 100% கல்வி விகிதத்தை எட்டாத சூழ்நிலையில இந்த பள்ளிகள் பொருளாதார ரீதியா முடக்கப்பட்டுச்சுன்னா கல்வி தரத்துல நாங்க எங்க சமூகம் மட்டுமில்ல அனைத்து ஏழை பிள்ளைகளும் பாதிக்கப்படுவாங்க. அதனால அரசு இதை கைவிடணும். இல்லைன்னா நாங்க வன்மையாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியில அன்புமிகு எடப்பாடியார் அவங்க மாபெரும் உண்ணாவிரதம் செக்கான் நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நாங்க முழு ஆதரவையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.